இந்த ஃப்ளைட் கிராஷ் நியூஸை ஒரு பக்கம் பார்த்து அதை பற்றி வீட்டில் பேசி சங்கடப்பட்டுன்னு நாளே போயிடுச்சு. இந்த கவலைகள் ஒரு பக்கம் இருக்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட டச் எக்ஸாமை நினச்சும் கவலைப்பட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட், நீ சமைக்க கூட வேண்டாம்ப்பா, நான் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்றேன், நீ படி அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் பண்ற மனுஷங்கிட்ட நான் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மச்சான்னு சொல்றதுக்கு மனசு வரல. அடுத்த நாள் அப்படியே புலம்பிட்டு எக்ஸாம் சென்டருக்கும் போயாச்சு. 9 to 11 கண்டினியூஸ் எக்ஸாம் இருந்துச்சு. லேசன், லவ் ஸ்டூடெண்ட், ஸ்கிரைப். நிறைய பேர் நான் இன்பர்கரிங் எக்ஸாம் தான் எழுதுறேன், அதுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இல்ல, இது வந்து டச் NT2 லெசன். இந்த லெசனும் இதுல வாங்குற டிப்ளமோவும் நம்மளுக்கு எங்காவது ஒர்க்குக்கு போறதுக்கு பயன்படும். எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு மீளவே இல்லை. என் ஹஸ்பண்ட் எதுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இந்த பொழப்பு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுல மிகப்பெரிய ட்ராமா அப்படின்னா இந்த எக்ஸாம், பேப்பர் கரெக்ஷன், மார்க், இதெல்லாம் தான் இந்த வயசுலயும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமேனு கவலையா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட், இனி நீ படிச்சு டாக்டரா ஆக போற, ஜாலியாரு அப்படிங்கிறாரு. மீண்டும் பார்க்கலாம்.